السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من سأل الله الجنة ثلاثا قالت الجنة اللهم أدخله الجنة إلى آخره. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை ஒளிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 2வது பத்திலே அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற 2வது மக்ஃபிரத்துடைய பத்துல இன்னும் ஒரு சில தினங்களில், ஏறத்தாழ இன்னும் ஒரு 3-4 தினங்களில் 2வது பத்தையும் நிறைவு செய்யக்கூடிய எல்லையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் மாதத்தை நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலான் மாதத்தை 3ஆக பிரித்து அவ்வலு ரஹ்மத்துன், முதல் பத்திலே ரஹ்மத்தை கேளுங்கள், வ அவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன், நடுப்பத்தில், அதாவது நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த நேரத்துல 10 நாட்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேளுங்கள், வ ஆகிருஹு இத்கும் மினன் நார், கடைசி பத்திலே நீங்கள் நரக விடுதலையை அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். அதுவும் முதல் 10 2வது பத்தை தாண்டி கடைசி 10 என்பது நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல முஃமின் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைக்குரிய கடைசி 10. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கடைசி பத்திலே அல்லாஹ் 2 பொக்கிஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்னு லைலத்துல் கத்ருடைய இரவு, இன்னொன்னு இஅ்திகாஃப். எஞ்சியுள்ள நாட்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பூரண சுகத்தோட, எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல், இதுவரை நாம் எப்படி அமல் செய்தோமோ, இதுவரை நாம் எப்படி இபாதத்தை தொழுதோமோ, அப்படிப்பட்ட இபாதத்தை தாண்டி இன்னும் விரைவாக அதிகமாக எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இம்மை வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமான 2 விஷயம். ஒன்று சுவனம், 2வது அந்த சுவனத்தில் அல்லாஹ்வோடு நாம் பேசுவது, அல்லாஹ்வை சந்திப்பது.
இந்த ரெண்டுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடத்துல நரகத்துல இருந்து விடுதலையை ஏற்படுத்தி கொடு என்கின்ற கோரிக்கையை நாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பணம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கை நம் மீது கடமை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பை கொண்டு நீங்கள் விரைந்து நீங்கள் மன்னிப்பை தேடுங்கள். வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பூமியை வானத்தை அல்லாஹ் எப்படி விசாலமாக வைத்திருக்கிறானோ அதுபோல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுவனத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த சுவனம் இறையச்சம் எந்த மனிதனிடத்தில் இருக்குகிறதோ அந்த மனிதனுக்காக வேண்டி அந்த சுவனம் தயார் செய்யப்பட்டு தயாரான நிலையில இருக்கு. நாம இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய இறையச்சத்தோடு வாழ்ந்து அந்த சுவனத்தை அடைவதற்கான அற்புதமான மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம் என்பதை நாம சாதாரணமான மாதங்களாக இன்னும் நினைக்காமல் அடுத்த ரமதான் முடிந்தால் மீண்டும் அந்த ரமதானை சந்திப்பதற்கு 11 மாதங்கள், அதுவரை நாம் இருப்போமா என்பது கூட நமக்கு தெரியாது. முடிந்தவரை இந்த ரமதான்ல எவ்வளவு இபாதத்துகள், எவ்வளவு அல்லாஹ்விடத்துல நாம செஞ்ச பாவங்கள் தவறுகள் அவ்வளவு கொட்டி கிடக்குது. அல்லாஹுவுக்காக ரசூலுக்காக எனவே எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை முழுமையாக நாம முஸல்லாவுல பள்ளியில அல்லது உங்களுடைய இல்லங்கள்ல விழுந்து மன்றாடி சுஜூதுல இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, இறைவா என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்துல மன்றாடக்கூடிய அல்லாஹ்விடத்துல இறைவா அந்த பாவத்தினால் அந்த தவறுகளினால் எனக்கு நரகத்தை தந்து விடாதே என்று அல்லாஹ்விடத்துல மன்றாட வேண்டிய அற்புதமான நாட்கள் தான் இனி இருக்கக்கூடிய ரமலான் கடைசி வரை. யா அய்யுஹல்லதீன, அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸிகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்திற்கான எரிபொருளாக அல்லாஹ் கல்லையும் மனிதனையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ, நரகத்திற்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அந்த வேலை சரியாக நடக்குது. ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதுலதான் இன்றைக்கு நாம மாற்றமாக நடக்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை தாண்டி நம்மள்கிட்ட நிறைய தவறுகள் இருக்குதே ஒழிய அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்துல நாம கொஞ்சம் தான். அதுவும் ரமதான் மாதம் வந்தால், ரமதான் மாதம் வந்துருச்சு இனி அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது, இல்லை ரமதான் முடியட்டும் பார்த்துக்கலாம். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு சில தவறுகள் ரமதான் மாதமா இருக்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அதெல்லாம் பார்க்க மாட்டோம், அங்கெல்லாம் போக மாட்டோம், அப்ப ரமதான் முடிந்தால் செய்யலாம் என்றுதானே அர்த்தம். எனவே ரமதான் மட்டுமல்ல எக்காலத்திலேயும் எந்த தவறுகளும் செய்யக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாம நோன்பு வைக்கிறது தொழுகிறது ரமதானுக்காக அல்ல. முதல்ல அந்த எண்ணம் அந்த நியத்தவே நம்ம முதல்ல தூக்கணும். நாம தொழுகிறது ரமதான் மாதத்துக்காக வேண்டி அல்ல, நாம நோன்பு வைக்கிறது ரமதான் மாதத்துக்காக ரமதானுக்காக நான் நோன்பு வைக்கிறேன், ரமதான் வந்துருச்சு ரமதானுக்காக வேண்டி நான் தொழுக போறேன், ரமதானுக்காக வேண்டி நாம செய்யல. தொழுகிறதா இருந்தா எக்காலத்திலேயும் தொழுக வேண்டும், ரமதானுக்காக வேண்டி அப்படிங்கிற அந்த நியத்தை முதல்ல தப்பு.
எனவே நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் பெரிதாக ரொம்ப பெருசா நிறைய தவறுகள் சின்ன சின்னதா நம்ம செய்யறோம், ஆனால் அது மொத்தமா பெருசா ஆகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கான தண்டனை நாம நினைக்கிறோம் நரகம் காஃபிர்களுக்காக வேண்டி, இணை வைக்கக்கூடியவர்களுக்காக, நிராகரிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்ல. ஈமான் கொண்டு யார் பாவங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கும் நரகத்துல தண்டனைகள் உண்டு. மைசிரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொரு நாளுமே படுக்கைக்கு செல்லும் போது தூங்கக்கூடிய நேரத்துல சொல்லுவாங்களா, எங்க அம்மா என்ன பெற்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னுடைய தாய் என்னை ஏன் பெற்றெடுத்தார்கள், நான் பெறாமல் இருந்திருக்க வேண்டாமா, நான் இந்த உலகத்துல பிறக்காம இருந்திருக்க வேண்டாமா என்று ஒவ்வொரு நாளுமே படுக்கைக்கு போகும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ரொம்ப நாளா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மாவை கேட்கறாங்க, மகனே ஏன் இப்படி அழுகிற, ஏன் இப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு அம்மா கேட்கறாங்க. அல்லாஹ் உனக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், அழகான ஈமானை தந்திருக்கிறான், ஆனா ஏன் இந்த உலகத்துல நாம பிறந்தோம், ஏன் என்ன பெற்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு அம்மா கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, மைசிரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நரகத்தை கடக்காமல், நரகத்தை தாண்டாமல் நம்மளால சொர்க்கத்தை போக முடியும், சொர்க்கத்தை அடைய முடியாது. நரகத்தை கடந்துதான் சுவனத்துக்கு போகணும். நான் நரகத்தை கடக்கும் போது எங்க அதே இடத்துல நின்றுவனா அல்லது அதே நரகத்திலேயே இருந்துருவனா அப்படிங்கிற அந்த பயத்தினால் நான் ஏன் பிறந்தேன், இந்த உலகத்துல நான் பிறக்காம இருந்திருக்க வேண்டாமா என்று நான் சொல்லுகிறேன் என்று மைசிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஓதினார்கள். வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுவனத்தை கடக்கணும், அப்படி சுவனத்தை அடையணும் அப்படின்னா நரகத்தை கடந்துதான் சுவனத்தை அடையணும். இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய முடிவு. நாம எளிதாக இலகுவாக நாம நினைக்கிற மாதிரி நாம தொழுதுட்டா, நோம்பு வச்சுட்டா, அமல் செஞ்சுட்டா எல்லாம் சொர்க்கத்தை அடைய முடியாது. முதல்ல அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சம், அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குல் நம்பிக்கை முதல்ல இருக்கணும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நிச்சயமாக நமக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் சுவனத்தை நாம் அடைய முடியும். மிஅராஜுடைய நரகத் அதாவது நம்ம முழுமையாக இன்னும் நாம ஈமானுக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, அந்த நரகம் எப்படி இருக்கும், அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் முழுமையாக நம்ம உள்ளுக்குள்ள யாருமே இன்னும் போகல. போயிருந்தா நரகத்தினுடைய அந்த நரகம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தா நாம இந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம தவறுகள் பாவங்கள் செய்ய மாட்டோம். மிஅராஜ் அப்படிங்கிற பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போகும்போது ஒரு இடத்துல பார்க்கறாங்க, நரகத்தினுடைய காவலாளி மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் மலக்குமார் அவங்கள பார்க்கறாங்க. அவங்க சிரிக்கவே இல்லை, சிரிக்காமையே இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, இவர் ஏன் சிரிக்க மாட்டேங்கிறாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா லஹிக மீகாயில் முன்து குலிகத்தின் நார். நரகம் எப்போ படைக்கப்பட்டதோ, நரகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த வினாடி வரை மீகா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரிக்க மாட்டார்கள். கியாமத்து வரை அவர்கள் சிரிக்க மாட்டார்கள். காரணம், நரகத்தினுடைய உஷ்ணத்தை, நரகத்தினுடைய வேதனையை ஒரு மனிதன் விளங்கினால் நாம
சிரிக்க மாட்டோம் அதிகமா. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூட ஃபல்யضحكு கலீலா வல்யபுகு கஸீரா, குறைவாக சிரியுங்கள் அதிகமாக அழுகுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு பதிவு செய்கிறார். இங்க முக்கியமா நரகம் யாருக்காக, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிராகரிக்கப்பட்டவர்களுக்காகவோ அல்லது முழுமையாக இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் நரகம் படைக்கப்படவில்லை. நரகத்தை அல்லாஹ் யார் யாருக்கு படைத்திருக்கிறான் என்கின்ற பட்டியல்ல முதல் விஷயம், அறவே தொழாதவர்கள், தொழுகையுடைய விஷயத்துல பேணிக்கை இல்லாமல், தொழுகையுடைய விஷயத்துல உள்ளச்சம் பயபக்தி இல்லாமல், யார் தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப அசட்டையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார், அவர் முஃமினாக இருந்தாலும் சரி. இரண்டாவது, யார் ஜகாத்தை முறையாக, கடந்த வாரம் ஜகாத்தை அவசியமாக கட்டாயமாக யார் ஜகாத்துக்கு தகுதியானவர்களோ, யாருக்கு ஜகாத்து கொடுக்கணுமோ, எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம சொன்னோம். எனவே அந்த ஜகாத்தை நாம் முறையாக வழங்கவில்லையானால் அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, யார் தங்களுடைய பதிவேட்டில், அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருக்குமே அல்லாஹ் ஒரு டைரியை வச்சிருக்கிறான். நாம எப்படி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய, ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாத்தையும் டைரியில நம்ம எழுதுறோமோ, அந்த மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் பதிவேட்டை வைத்திருக்கிறான். அந்த பதிவேட்டுல சின்ன சின்ன பாவங்களால், யார் பாவங்கள் நிரப்பப்பட்டு வருகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். நரகத்துல முதல்ல 3 தீர்ப்புகள் வழங்கப்படும். நரகத்துல முதல்ல எடுத்ததுமே அல்லாஹ் முதல்ல 3 தீர்ப்புகள் கொடுப்பான். அதுல 3 தீர்ப்புகள்ல முதல் தீர்ப்பு, ஷஹீதான ஒரு மனிதன், போர்க்களத்துல ஷஹீதான ஒரு மனிதனை கொண்டு வரப்படும். இருக்கக்கூடிய உயிர்கள்லேயே இருக்கக்கூடிய உயிரை கொடுக்கறதுலேயே ஆக உயர்ந்தது ஷஹீதுடைய மரணம். இருக்கக்கூடிய மரணங்கள்லேயே ஆக உயர்ந்த மரணம் ஷஹீதுடைய மரணம். அந்த ஷஹீதை கொண்டு வரப்படும். அல்லாஹ் கேட்பான், நான் என்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் என்ன பண்ண, எப்படி நடந்துக்கிட்டேன் இறைவா? நான் ஷஹீதானே, போர்க்களத்துல போராடி மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை எப்படியாவது நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் போராடி, நான் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் உயிரை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்ற, மக்கள் எல்லாமே வீரன் அப்படின்னு உன்னை சொல்லணும், இவர் மிகப்பெரிய ஒரு பலசாலி அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மனசுல அந்த ஒரு எண்ணத்தோட நீ உயிர் தியாகம் பண்ண, அதனால நீ நரகத்துக்கு போன அல்லாஹ் நரகத்துல அல்லாஹ் விழச் செய்வான். இரண்டாவது, ஒரு ஆலிமை அல்லாஹ் கொண்டு வருவான். ஒரு ஆலிமை கொண்டு வரப்பட்டு அந்த ஆலிமிடத்திலே அல்லாஹ் கேட்பான், ஒரு அறிஞரிடத்துல, ஒரு ஆலிமிடத்தில், எனவே நான் கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் எப்படி என்ன செய்தார் இறைவா? நான் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டேன், அந்த கல்வியை எடுத்து நான் சொன்னேன், வெளியில இல்லாதவர்களுக்கு மார்க்கத்தை பத்தி நான் போதித்தேன், ஓத தெரியாதவர்களுக்கெல்லாம் நான் ஓத கற்றுக் கொடுத்தேன், எனவே நான் கற்ற இல்மை நான் பிறருக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சில விஷயங்களை சொல்லுவார் ஆலிம். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்ற, குர்ஆன் நான் நல்லா ஓதுறேன், குர்ஆன் நான் நல்லா ஓதுறேன், நான் மிகப்பெரிய ஆலிம்னு ஒன்ன சொல்லணும், நீ நல்லா ஓதுற அப்படின்னு மக்கள் சொல்லணும், எனவே மக்களுடைய பாராட்டுக்காக வேண்டித்தான் இதையெல்லாம் நீ செய்தாய், எனவே நீயும் நரகத்திற்கு போ என்று அல்லாஹ் ஒரு ஆலிமையும் நரகத்திற்கு அனுப்புவார். மூன்றாவதாக, செல்வந்தர்கள்,
நான் கொடுத்த நியமத்தை அருட்கொடைகளை என்ன செய்தாய் இறைவா, நீ கொடுத்த பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நான் செலவு செய்தேன், இல்லாதவர்களுக்காக வேண்டி நான் உதவி செய்தேன், நீ எப்படியெல்லாம் நீ சொன்னையோ அதன்படி நான் செய்தேன். நீ பொய் சொல்ற, அந்த பொருளாதாரத்தை வைத்து நீ செய்தாய், ஆனா உள்ளத்துல நியத்து என்னவா இருந்துச்சு? வாரி வாரி கொடுத்தா என்ன கொடை வல்லல்னு சொல்லுவாங்க, எல்லாமே இவர் பெரிய செல்வந்தரு, இவர்கிட்ட போனா கிடைக்கும், இவர்கிட்ட போனா தருவாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் உன்னை புகழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் நீ செலவு செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் அவர்களையும் நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்புவார். நரகத்துல நடைபெறக்கூடிய தீர்ப்புகள்ல முக்கியமான முதல் 3 தீர்ப்பு இதுதான். எனவே நாம அமல் செய்யறது பெரிய விஷயம் இல்லை. இந்த இதுல இருந்து நமக்கு விளங்க வேண்டியது என்னன்னா, நம்ம அமல் செய்யறதோ தொழுகிறதோ நோன்பு வைக்கிறதோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் செய்யறத நம்ம அல்லாஹுவுக்காக ரப்புக்காகத்தான் நான் இதெல்லாம் செய்யறேன், வேற யாருக்காக வேண்டியுமே அல்ல. எனவே எது நடந்தாலும் நம்மை பத்தி வெளியில யாரு என்ன சொன்னாலும் எப்படி பேசினாலும் நான் என்ன செய்யறேன், என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்துல என்ன நியத்து இருக்கு அப்படிங்கிறது வெளியில நாம காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் ஒருவனுக்கு தெரிந்தால் போதும். எனவே அந்த நியத்தை நாம ரப்புக்காக வேண்டி வைப்போமேயானால் அல்லாஹ் சுவனத்தை தருவான். வெளியில காட்டுறதோ நான் இதுக்காக வேண்டித்தான், நான் இந்த நியத்து தான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நாம வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எனவே நாம யாரும் எந்த ரூபத்திலேயும் நமக்கு நன்மைகளையோ அல்லது சுவனத்தையோ அந்தஸ்தையோ யாரும் வழங்க முடியாது, அல்லாஹ் ஒருவனை தவிர. எனவே நம்மளுடைய நியத்து ஆழமான எல்லாமே அல்லாஹுவுக்காகத்தான் அப்படிங்கிற அந்த நியத்தோட நாம அமல் செய்வோமேயானால் நம்முடைய அமல் அல்லாஹ்விடத்துல விசாலமானது, பெருசா இல்லை. நாம ஏழை எளிய மக்களுக்கு லட்சங்களை கொடுப்பதல்ல, 10 ரூபாய் அது அல்லாஹுவுக்காக. ஆனா கொடுக்கறத பார்வைக்கு வேணும், இவன் 10 ரூபாய் கொடுத்துக்கிட்டு என்ன பீத்துறான் பாரு அப்படிங்கன்னு 4 பேர் பேசுவான். ஆனால் நம்மளுடைய நியத்து அல்லாஹுவுக்காக என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு நான் கொடுக்கிறேன், நியத்து சரியாக இருந்தால் எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு ஈடாகாது. எனவே அமலுடைய விஷயத்திலையுமே அப்படித்தான். நாம நிறைய அமல் செய்யணும், நிறைய தொழுகணும்லாம் கிடையாது. எனவே 2 ரகாயத்து நாம தொழுதாலும் அந்த நியத்து ரப்புக்காக இருக்குமேயானால், நாம வைக்கக்கூடிய நோன்பு ரப்புக்காக இறைவனுக்காக வேண்டித்தான் இந்த நோன்பை நான் வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த நியத்தோட நாம வைப்போமேயானால் அந்த நோன்பினுடைய நன்மை, அந்த தொழுகையினுடைய நன்மையை யார் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. இப்படிப்பட்ட நியத்தோட தான் நம்ம சுவனத்தை அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு அடைய முடியுமே ஒழிய நம்ம உலகத்தினுடைய புகழ் பேராசைக்காக வேண்டி, ஆசைக்காக, பாராட்டுக்காக வேண்டி வைப்போமேயானால் அல்லாஹ் அந்த நரகத்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளுமே நரகம் நமக்காக வேண்டி துவா செய்கிறது, சுவனம் நமக்காக வேண்டி துவா செய்கிறது. எப்போ அப்படின்னா, மன் ஸஅலல்லாஹுல் ஜன்னத ஸலாஃபன், ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 3 முறை இறைவா எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு அல்லாஹ்கிட்ட கேட்டான்னா, காலத்தில் ஜன்னா அந்த சொர்க்கம் சொல்லுதாமா, அல்லாஹும்ம அதுகிலுல் ஜன்னா, இறைவா இவர் ஒவ்வொரு நாளும் 3 தடவையாவது என்னை கேட்கிறார், இவர் 3 தடவையாவது சொர்க்கம் வேணும்னு கேட்கிறாரு, இவருக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு சொர்க்கம் நமக்காக வேண்டி துவா செய்கிறது. மனிஸ்தஆத் பில்லாஹி மினன் நார் ஸலாஸன், நரகத்தை கொண்டு இறைவா என்ன பாதுகாத்துரு அப்படின்னு அல்லாஹ்கிட்ட நாம ஒவ்வொரு நாளும் 3 தடவையாவது நாம அல்லாஹ்விடத்துல துஆ செய்தால், பிரார்த்தனை செய்தால், காலத்தின் நார் அந்த நரகம் சொல்லுதான், அஇதுஹு மினன் நார், அல்லாஹும்ம அஇதுஹு மினன் நார், இறைவா இவரை நரகத்தை விட்டு பாதுகாத்துரு, நரகமே கேட்குதான். எனவே நாம ஒவ்வொரு நாளும்
சொர்க்கத்துக்கு போகணும், நரகம் வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அதற்காக வேண்டி நாம நம்மை தயார் செய்யணும். அப்படின்னா அல்லாஹ் ரசூல் எந்தெந்த முறைப்படி அமல் செய்ய சொன்னார்களோ, எந்த நியத்தின் அடிப்படையில் நம்மை இபாதத்து செய்ய சொன்னார்களோ, அந்த இபாதத்து நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருக்கும் போதுதான் நம்மளால முழுமையாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு சுவனத்தை அடைய முடியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை சிறப்பாக யாருடைய மற்றவர்களுடைய பார்வைக்கு, மற்றவர்களுடைய புகழுக்கு இல்லாமல் எஞ்சிருக்கக்கூடிய குறைந்த ஒரு 13-14 நாட்களையாவது, 15 நாட்களையாவது நாம் அல்லாஹுவுக்காக நம்ம பயபக்தியோட, இறையச்சத்தோட இன்னும் அமலை அதிகப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் அல்ல இறைவன் புனிதமான இந்த ரமலானினுடைய பரக்கத்தை கொண்டு, அல்லாஹ் தன்னுடைய விசேஷமான ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா